ரைட், படித்து பார்த்தீங்களா? 380லேருந்து எந்த கொஸ்டின் வரைக்கும்? 400 படித்து பார்த்துருக்கணும் எல்லோரும். படித்து பார்த்துட்டு உட்காந்திங்கன்னா எஃபெக்ட் வேறு. உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்புனா என்னங்க? அதுங்க ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம், நம்மளை சுற்றியில் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும். சரியா? முன்னாடி பார்த்துருப்போம். மக்களாட்சி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? நாட்டோட மையத்தில் டெல்லியில் உக்காந்துட்டு ஒரு 20 பேர் அல்லது 50 பேர் உட்காந்து நாடு முழுவதையும் கட்டுப்படுத்துறது மக்களாட்சி கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் அரசாங்கத்தை உருவாக்கணும் சொல்லியிருப்பாரா? ஸோ அதான் வந்து என்னது? உள்ளாட்சி அமைப்பு. நகரம்னா நகரத்துக்கு தனியாக உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பில் 2 வகை இருக்குது இந்தியாவில். ஒன்று நகர உள்ளாட்சி, இன்னொன்று கிராம உள்ளாட்சி. நகரம் அப்படின்னா 2ஆம் நிலை தொழிலும் 3ஆம் நிலை தொழிலும் அதிகமாக ஈடுபடுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கிராமம்னா முதல் நிலை தொழிலில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஜாகிரஃபியில் பார்த்துருப்பீங்க இந்த கொஸ்டின், இந்த வார்த்தை. நகரத்தில் தேவைகள் வேறையாக இருக்கும், கிராமத்துக்கு தேவைகள் வேறையாக இருக்கும். அதனால் இதுக்கு தனியாக ஒரு இது, இதுக்கு தனியாக வராங்க. கிராம உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவில் வந்து மாவட்ட அளவில் 3 அடுக்கு. ஒவ்வொன்றும் கேள்வி பார்த்துக்கோங்க. மாவட்ட அளவில் 3 அடுக்கில் இருக்கும். கேட்பாங்க, கிராம உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை அடுக்கை கொண்டது? மாவட்ட அளவில் 3 அடுக்கு. அதான் கிராமத்தில் போனீங்கன்னாக்கா இந்த வார்டு மெம்பரு இவங்களுக்கெல்லாம் இருக்காங்கல்ல, 3 ஓட்டு போடுவாங்க. குறைஞ்சது 3 ஓட்டு, 4 ஓட்டும் போடுவாங்க. கிராம பஞ்சாயத்து தலைவர், அதுக்கு ஒரு ஓட்டு. அப்புறம் ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர். கிராம பஞ்சாயத்தினுடைய உறுப்பினர் வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. மாவட்ட கவுன்சிலர், அதுக்கு ஒரு ஓட்டு. ஒரு கிராமத்தில் குறைஞ்சது 3 ஓட்டு போடுவாங்க. அதுபோக தலைவருக்கு டைரெக்டாக ஓட்டு போடுறது இருக்குது, மறைமுகமாக ஓட்டு போடுறது இருக்குது. டைரெக்டாக ஓட்டு போட்டாங்கன்னா மொத்தம் 4 ஓட்டு போடுவாங்க கிராமத்தில் உள்ளாட்சி அமைப்பில். இப்போ 3 அடுக்கு. அப்போ மாவட்ட அளவில் 3 அடுக்கு. மாவட்ட ஊராட்சி குழு, ஒன்றிய ஊராட்சி குழு, கிராம ஊராட்சி குழு அப்படின்னு 3 இருக்குது. சரியா? கேள்வி இது. அது நகர உள்ளாட்சி அமைப்பில் 3 வகை. 3 அடுக்கு கிடையாது, 3 வகை. நார்மலாக நகர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும், நகராட்சி இருக்கும், சும்மா காதில் கேட்டுக்கோங்க. அப்புறம் மாநகராட்சி இருக்கும். மாநகராட்சி ரொம்ப பெருசாச்சுன்னா மாநகராட்சி, மாநகராட்சி. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் இருக்குல்ல, சென்னைலாம், அதெல்லாம் அதில் வந்து அந்த மாதிரி இருக்கு. பார்ப்போம் என்னென்ன ஏதுன்ட்டு. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. சரியா? எல்லாம் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேட்டர்ன் சொல்கிறாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரிப்பன் பிரபு, பிரிட்டிஷ்காரன். இவர் வந்துட்டு நம்ம சென்னை மாகாணம், ப்ராவின்ஸுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்வாங்க சென்னையை. அப்போ சென்னையை நாங்கள் நகரத்தை மட்டும் நிர்வாகம் செய்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குவார். இப்போ மாடர்ன் இதில். அதனால் நவீன உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை இந்தியாவுக்கு ரிப்பன் பிரபு. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். மாகாணம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் பீரியடில் 47 வரைக்கும் ஒரு 5-6 மாகாணம் இருக்கும். மாநிலம்னு சொல்கிறான்ல இப்போ, அந்த மாதிரி. அப்படி மாகாணங்களில் தன்னாட்சி 1935 மாநில பட்டியலில் ஒரு சில விஷயங்களை கொடுத்து நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு முதல்ல சொன்ன சட்டம் 1935. ரைட். 92 எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சட்ட திருத்தத்தின்படின்னு மாற்றிக்கங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படின்னு மாற்றிக்கங்க. ஸ்பெல்லிங் அங்கே கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா மாற்றிக்கங்க. திருத்தத்தின்படி. திருத்தம் 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். சரியா? இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு இந்த சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. கேட்பாங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பகுதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது.
73 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 73, 74. 73 வந்துட்டு கிராம உள்ளாட்சி. 74ஆவது சட்ட திருத்தம் நகர உள்ளாட்சி. எந்த வருஷம் சேர்த்துறாங்க, எந்த வருஷம் இந்த திருத்தம் கொண்டு வராங்க? 92. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளாட்சி அமைப்பு கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக குழுக்கள் அமைச்சிருப்பாங்க வரிசையாக. இதெல்லாம் புக்கில் இருக்குது வரிசையாக. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1986 வரைக்கும் 4 குழு இருக்கும். எப்படி உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம அமைக்கலாம், எப்படி அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கலாம், அது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு 4 குழு போடுறாங்க. எந்தெந்த வருஷம்னு கேட்பாங்க. அதோட தலைவர் பேர் பல்வந்த்ராய் மேத்தா குழு. இது 4மே எது சம்மந்தமானது? உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான குழுக்கள். தனியாக பல்வந்த்ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அல்லது பல்வந்த்ராய் மேத்தா குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். எதுக்காக? உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக. சரியா? இதிலேருந்து ஒரு 3 கொடுத்துட்டு வேறு குழு ஏதாவது ஒரு குழு இதில் சேர்த்திடுவாங்க. இதில் வித்தியாசமான ஒன்று இன்னும் எதுன்னு கேட்பாங்க. இப்படி எப்படி வேணாலும் கேட்பாங்க. அசோக் மேத்தா குழு 1977, 78 கொண்டு வராங்க. ஜிவி பே ராவ் குழு 85, 1985 ராஜீவ்காந்தி பீரியடு. எம்எம் சிங்வி குழு. சில்வி கிடையாது, சிங்வி. இங்கு போட்டுக்கோங்க, இங்கு சிங்வி. வீடியோ பார்த்து எழுதிக்கங்க. மெட்டீரியல் எழுதாதீங்க, நோட்டில் எழுதுங்க தனியாக. ஓகேவா? அப்படி 4 குழு. அடுத்தது மார்னிங்கில் ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது? காஞ்சிபுரம். பழசு இப்போ செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணணும். உத்தரமேரூர் எங்கே இருக்குது? காஞ்சிபுரமேவா? செக் பண்ணியாச்சா? வெரி குட். இந்த கல்வெட்டு எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தோம்? உள்ளாட்சி அமைப்புகள். மெயினாக சோழர்கள் காலத்தில் அந்த உத்தரமேருன்ற ஊரில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னு அதில் அந்த கல்வெட்டு குறிக்குது. அதில் மெயினாக குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. குடவோலை முறை அதாவது அந்த கிராமத்தில் தகுதியானவங்கெல்லாம், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும், அவங்களுடைய பேரெல்லாம் ஓலையில் எழுதி குடத்தில் போட்டு ஒரு குழந்தைங்களை விட்டு எடுக்க சொல்லுவாங்க. ஒரு 30 பேர் எடுத்து அதில் 5 பேர் கொண்ட அல்லது 6 பேர் கொண்ட குழுவாக பிரிச்சுடுவாங்க. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துக்கணும், மேற்பார்வை செய்யணும், ஆளுங்களை வச்சு வேலை செய்யணும். இப்போ தோட்ட வாரியம் அது ஒரு குழு. அந்த ஊரில் தோட்டத்தெல்லாம் பராமரிப்பாங்க, அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு அந்த குழுவோட வேலை. சரியா? ஏரி வாரியம் அப்படிம்பாங்க, ஏரியெல்லாம் தூர் வாடுறது அந்த பணியை பார்க்குறதுக்கு அந்த குழு. ஸோ அதை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? உத்தரமேரு கல்வெட்டு. உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது கேள்வி கேட்கலாம். உத்தரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி பேசுது? உள்ளாட்சி அமைப்பை பற்றி. உத்தரமேரூர் கல்வெட்டு யாரோட ஆட்சி காலத்தை சேர்ந்தது? யார்? சோழர்கள் காலம். அதே கேள்வி தான். அடுத்து மதராஸ் கிராமப்புற பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிராமப்புறத்துக்கான பஞ்சாயத்து சட்டத்தை நம்ம மாநில அரசாங்கம் மெட்ராஸ் மாகாணம் உருவாக்குனாங்க. மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்தது இதுவும் கிராமப்புறம் சம்மந்தமான உள்ளாட்சி அமைப்பு சம்மந்தமான குழுக்கள். இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க? 1958. இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, கிராமப்புறத்தில் உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, அவங்களுக்கு வரி டைரெக்டாக வசூலிச்சிக்கலாமான்னா வசூலிச்சிக்கலாம். எந்தெந்த வரியெல்லாம்? இதெல்லாம் சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புப்பாக போதும். இதெல்லாம் நம்ம கட்டுவோம். சொத்து வரி, வீட்டு வரிலாம் நம்ம சேலம் கார்பரேஷனுக்கு போகும். அது மாதிரி கிராமத்தில் கிராம ஊராட்சிக்கு போகும். அதை வச்சு தான் அவங்க இந்த ரோடு போடுறது, டிச்சிலாம் நோண்டுறது, ஸ்ட்ரீட் லைட் போடுறது, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க கிராமத்துக்குள்ளே. இங்கே சிட்டிக்குள்ளே குடிநீர் இணைப்புக்கான வரி, நிலவரி, கடைகள் மீதான வரி, இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வரி. கேட்பாங்க, நாளை கொடுத்துட்டு ஒன்று வேறு கொடுத்துருவான். இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இந்த 5 கொடுத்துட்டு அதை ஒன்று கொடுத்துருவான். வித்தியாசமான ஒன்று எதுன்னு கேட்பாங்க. எது வித்தியாசமானது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் யார் வாங்குவாங்க சார்னா ஒன்றிய அரசாங்கம். ஜிஎஸ்டி இது யார் வாங்கிக்குவா? ஒன்றிய அரசாங்கம். இதெல்லாம் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்பு வாங்கிக்குவாங்க. அடுத்து கிராம சபை கூட்டம். கிராம சபைன்னு என்ன சார் அப்படின்னா, கிராமத்தில் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்தாங்கனாக்கா அதுக்கு தான் கிராம சபை, கிராம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். இவங்களை பற்றி முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேனே. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய கணக்கு வழக்குகளை யார் சரி பாப்பா?
கிராம சபை மாநில அரசாங்கமா, கிராம சபையே சரி பார்த்துருவாங்க. அதுக்கு தனியாக ஆடிட்ரு கிடையாது. மாநிலங்கள் எங்கே இருக்காங்க ஆடிட்ரு? சிஏஜி கிடையாது. மாநில அரசாங்கத்துடைய கணக்கு வழக்கில் சிஏஜியே சரி பார்த்துருவார். உள்ளாட்சி அமைப்பினுடைய கணக்கு வழக்கை யார் சரி பார்ப்பா? கிராம சபை, அந்த ஊர் மக்களே சரி பார்ப்பாங்க. அதுக்கு தான் கிராம சபை கூட்டம் நடக்கும். அப்போ அந்த ஊராட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து காமிப்பார். பாருங்க, போன வருஷம் நமக்கு இந்த இத்தனை மாதத்தில் இந்த ரோடு போட்டதுக்கு இவ்வளோ செலவு, தண்ணி செலவு இவ்வளவு, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போட்டது இவ்வளவு, எல்லா கணக்கும் சொல்லுவார். அந்த கிராம மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போட்டானா இல்லையான்னு? இந்த 3வது தெரு குறுக்கு தெருவில் ஸ்ட்ரீட் லைட் போட்டது 500 ரூபா அப்படின்னு கணக்கு எழுதியிருப்பான். 3வது தெருவில் உள்ளவன் அங்கே உட்காந்துருப்பான். யோ, தெருவில் 4 வருஷம் ஆச்சியா லைட்டு போட்டு, என்னையா நீ 500 ரூபா கணக்கு எழுதிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான்? தலைவர் துண்டை போட்டு பிடிச்சிக்குவான். அதுக்காக தான் அதெல்லாம். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறதில்ல, அங்கே போனோம்னா ஒரு மிச்சரு ஒரு ஸ்வீட்டு கொடுப்பா, வாங்கிட்டு வந்துடுவோம். அது கிடையாது. கணக்கு வழக்கெல்லாம் என்ன பண்ணணும்? சரி பார்க்கணும். அதுக்கு தான் அது மாதிரி 6 இப்போல்லாம் 6 தடவை 4 நாள் கிடையாது, வருஷத்தில் 6 தடவை கிராம சபை கூட்டம் நடக்கும். ஜனவரி 26 சரியா, அடுத்து மே 1 உழைப்பாளர் தினம். இப்போ வரப்போதா நடக்கும் பாருங்கள். சுதந்திர தினம், காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2, அப்புறம் வேறப்பா மார்ச் 22 என்ன நாள்? உலக நீர் தினம். என்னது? மார்ச் 22. நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே கேள்வி. உலக நீர் தினம். நீரின்றி அமையாத உலகம் இல்லையா, அன்னைக்கு நடக்குது. அப்புறம் இன்னொரு நாள் நவம்பர் 1. வெரி குட். என்ன நாள்? உள்ளாட்சி. இந்த உள்ளாட்சி சட்டம் கொண்டு வந்த நடைமுறைக்கு வந்த நாள், கொண்டு வந்த நாள் நவம்பர் 1. ஸோ உள்ளாட்சி நாள். வருஷத்தில் 6 நாட்கள் தமிழ்நாட்டில் இந்த கிராம சபை கூட்டம் நடக்கும். அதே மாதிரி நகரப்புறத்தில் நகர சபை கூட்டம், அந்தந்த ஒரு கவுன்சிலர் இருக்காங்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூட்டம் போடுவாங்க. நவம்பர் 1 இல்லை, ஏப்ரலா நவம்பரா? உள்ளாட்சி தினம்தான், அது எனக்கு நல்லா தெரியும். டேட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 6 நாள் நடக்கும். அன்றைக்கி கூட யாரும் அனுப்பியிருந்தாங்களே குரூப்பில், பாரதி ராஜாவா? ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை சொன்னோம் இல்லையா? 2வது அடுக்கு, அதான் ஊராட்சி ஒன்றியம். இதுதான் ஊராட்சி ஒன்றியம் 2வது அடுக்கு. பிடிஓன்னு ஒருத்தர் இருப்பார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ப்ராஜெக்ட்லாம், அதாவது இதுதான் மாவட்டம், மாவட்ட ஊராட்சி குழு ஒன்று. இவன் மாவட்டம் முழுவதுக்குமான திட்டத்தை பார்ப்பான். நிறையா ஊருக்கு ரோடு, நிறையா ஊருக்கு தண்ணி ப்ராஜெக்ட்லாம் அவன் பார்த்துக்குவான். மாவட்டத்தை நிறையா வட்டமாக பிரிச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு வட்டத்துக்கும் அதான் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அதான் ஊராட்சி ஒன்றியம். அந்த வட்டத்தில் நிறையா கிராமம் இருக்கும். அந்த நிறையா கிராமங்களுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம், ஒரு 4-5 கிராமத்துக்கு ஒரு ரோடு போடுறாங்க, 4-5 கிராமத்துக்கு தண்ணி வசதி, அதெல்லாம் இவன் பார்த்துக்குவான். பிளாக், அதான் பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தான் ஆஃபீஸர். இதுக்கு என்ன இருக்கும்? இதுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு ஓட்டு, இங்கே போய் உட்கார்ற கவுன்சிலருக்கு ஓட்டு, மாவட்ட ஊராட்சி குழுவில் உட்கார்ற கவுன்சிலர் ஓட்டு. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற 3 ஓட்டு போடுவான். சரியா? ரைட். அங்கே பாரு, ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணியில் மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், பிளான் ஆஃபீஸர் இருப்பார், சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், பிளாக் டெவலப்மெண்ட் பிடிஓ இருக்காங்களே அவன் பிடிஓ. சரியா? பிளானிங் ஆஃபீஸர், அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இருப்பான் அவன். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர். கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்புகளின் பதவி காலம் 5 ஆண்டுகள். சரியா? இங்கே கவனிங்க, இப்போ சொல்லிடுறேன் யார் யாருக்கு 5 ஆண்டுகள். இந்தியாவில் நேரடி தேர்தல் மூலியமாவோ மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கிறாங்கள, அது 5 ஆண்டு உள்ளவங்களாம் யார் யாருன்னு எழுதிக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். சரியா? லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி கிடையாது. சரியா? லோக்சபா எம்பி, எல்எஸ் கீழே போய் பார்த்தோம்ல அது.
அதேமாரி மாநில சட்டமன்றத்தில் கீழவை உறுப்பினர்கள், மாநிலத்தில் கீழவை உறுப்பினர்கள் எம்எல்ஏ, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, இவங்களுக்கெல்லாம் 5 வருஷம் பதவி காலம். 6 ஆண்டு இருக்கும். யாருக்கு சார் அப்படின்னா, சட்டம் இயற்றும் துறையில் மேலவை இருக்கா, இந்த மேலவை உறுப்பினருக்கு தான் 6 ஆண்டு வரும். திரும்ப பார்ப்போம். பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேலவை அதாவது எம்பி, ராஜ்யசபா. ஃபஸ்ட் நாள் வராதவங்களாம் அந்த வீடியோ பார்த்துருங்க, பார்த்தீங்கன்னா தான் புரியும். அப்புறம் மாநில சட்டப்பேரவை, மாநிலத்தில் எத்தனை அவை இருக்கும்? 2 அவையா? 2 அவை ஆப்ஷன் வச்சுக்கலாம், 1 அவை கம்பல்சரி. கீழவை உறுப்பினருக்கு 5 ஆண்டு தான், மேலவை உறுப்பினருக்கு எத்தனை ஆண்டு? 6 ஆண்டு. ஏன் அப்படின்னு பார்ப்போம். இந்த 2 பேர்த்துக்கு மட்டும்தான் 6 ஆண்டு. பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவில் சொல்கிறேன். பணியாளர் இருப்பாங்க, யார்? சிஏஜி, அப்புறம் யூபிஎஸ்சி, அது வேறு கதை. 6 ஆண்டு அல்லது 65 வயது அப்படின்னு பார்த்துருக்கோம், அது வேறு. இது வந்து ரெப்ரசன்டேட்டிவில் 6 ஆண்டு பதவி வகிக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். சட்டம் இயற்றும் துறையினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய மேலவை உறுப்பினர்கள், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மேலவை உறுப்பினர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் 6 ஆண்டு. மற்ற எல்லாத்துக்குமே 5 ஆண்டுகள் தான். அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ ஆண்டு? வார்டு மெம்பர், கவுன்சிலருக்கு 5 ஆண்டு. கிராம குடியரசு பஞ்சாயத்துக்களை கனவு கண்டவர், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யார்? அந்தந்த ஊருக்கான அரசாங்கத்தை அவங்களே உருவாக்கிக்கணும், அதான் காந்தியோடது. மாநகராட்சியினுடைய தலைவர் பெயர் என்ன? மேயர். இங்கே பாருங்கள், இந்த ஒவ்வொரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தலைவர் யார்? உண்மையான தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறார். அது மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் தலைவர். இப்போ கிராம வார்டு மெம்பர்லாம் இருப்பான், அவனுக்குள்ளே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அதான் தலைவர், பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அதே மாதிரி நகராட்சிக்கு நகராட்சி தலைவர், சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சிக்கு மாநகராட்சி தலைவர் இருப்பார், அவர் தான் மேயர். இவங்க இந்த அவையில் இருக்கக்கூடிய மெம்பர்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அதை எழுதி வச்சுக்கிட்டு பட்ஜெட் இவர் தான் தயாரிப்பார். தயாரித்து நான் இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். யார்? மேயர். அது மாதிரி இங்கே தலைவர், நகராட்சி தலைவர் செய்வார். அது மாதிரி ஊரில் பஞ்சாயத்து தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல, அவங்களாம் இருப்பாங்க. அந்த மெம்பர் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவருக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னு பார்த்து அந்த பணத்தை வச்சு எதெல்லாம் நான் இந்த வருஷம் செய்ய போகிறேன்னு பட்ஜெட் ஒவ்வொரு வருஷம் தாக்கல் பண்ணுவாங்க. எப்படி ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ என்ன செஷன் போயிட்டுருக்கு மாநில அரசாங்கத்தில்? பட்ஜெட் செஷன் தான் போயிட்டுருக்குது. இப்போ எதிர்கட்சிக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, எனக்கு பணம் கொடுன்னு மானியம் கேட்பாங்க. நான் கொடுக்கலன்னு அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வாட்ச் பண்ணுங்கள், அதெல்லாம் நம்ம பணம், அதெல்லாமே. தந்தை பெரியார் ஈரோடு நகராட்சியின் தலைவர். அப்போ மாநகராட்சி கிடையாது, இப்போ மாநகராட்சி ஈரோடு. அப்போ அவர் சொல்கிறது எப்போ? 1917. அப்போ 2 ஆண்டுக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும், அதில் தலைவராக இருந்திருக்கார். யார்? பெரியார். 1900. அப்போ என்ன பண்ணியிருப்பா, அப்போவே முதல்ல இந்தியாவுக்கான தண்ணி டேங்கு கட்டி, அந்த இந்தியாவில் முதல் தண்ணி டேங்கு கட்டினது அதான் ஈரோடு நகராட்சியில் தான். தண்ணி டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கு முன்னாடியே என்ன இருக்குது, பைப்பு போய் தண்ணி கொடுத்துருக்காங்க முதல்ல. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகராட்சி, 1688. இதை ரிப்பன் பிரபு தான் கொண்டு வந்திருப்பார். அதனால தான் அந்த ரிப்பன், சென்னை மாநகராட்சியினுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, அது ரிப்பன் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதை தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. நோட் பண்ணிக்கங்க. உள்ளாட்சி அமைப்பு, முதல் பழமையான உள்ளாட்சி அமைப்புனா சென்னை மாநகராட்சி, ஓகேவா? நகராட்சி அப்படிங்கிறது என்னது? வாலாஜாபேட்டை நகராட்சி தான். அதிக நகராட்சிகள் உள்ள மாவட்டம். இது பழைய கதை, காஞ்சிபுரத்தை பிரித்தாச்சு, இப்போ செங்கல்பட்டு அதெல்லாம் பிரிச்சுட்டாங்க, புக்கில் இருக்குது, அப்போ உள்ள கதை. சரியா? இப்போ பிரித்தாச்சு, அது தேவையில்லை, விட்டுருங்க. பேரூராட்சியின் சராசரி மக்கள் தொகை. ஒரு பேரூராட்சின்னு வச்சுக்கோங்க, அதாவது கிராம ஊராட்சி பார்த்தோம்ல, இங்கே கிராமத்தில் ஊராட்சி. இந்த ஊராட்சியை பெரிய ஊராட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்க? 10,000 பேர். 10,000 பேர்த்தோட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அது ஊராட்சி.
அதை பெரிய ஊராட்சியாக சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும்? 10,000 பேர் இருக்கணும். கொஸ்டின் பார்த்துக்கங்க, எல்லாமே கொஸ்டின். பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் தான் கொண்டு வராங்க இந்த பேரூராட்சின்ற கான்செப்ட். கிராமத்தை வந்து ஊராட்சின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சி ஒரே கிராமத்தில் 10,000 பேர் வசிப்பாங்க. நகரமாகவும் மாறி இருக்காது, கிராமமாகவே இருக்கும். அதுக்கு பேர் தானே பேரூராட்சி. அந்த மாதிரி முதல்ல எந்த மாநிலத்தில் கொண்டு வராங்க? தமிழ்நாட்டில். ஊராட்சி ஒன்றியத்தின் அரசு அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர். இப்போ தான் பார்த்தோம். ஒன்றியத்தில் ஹெட் இருப்பார். அவர் யார்? அவர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த லெவலில் இருக்கிறவர். பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடிஓ வந்தார். அதெல்லாம். ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் விழுப்புரம். அதையும் பிரிச்சுட்டாங்கன்னு. விழுப்புரம்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்போ 22 பிளாக் இருந்திருக்கு, பிரிச்சுட்டாங்க. இப்போ கம்மியாக தான் இருக்குது. பழைய கதை, விட்டுருங்க அதை. ஊராட்சி ஒன்றியங்கள் குறைவாக உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி. இது கரெக்டு. நீலகிரி அப்புறம் பெரம்பலூர் ரெண்டுலேயுமே பாப்புலேஷன் கம்மி. நீலகிரி மலை பிரதேசமாக பாப்புலேஷன் கம்மி. ஸோ பிளாக் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டுலேயும் 4 பிளாக் இருக்குது. பெரம்பலூரில் அதேமாரி. பெரம்பலூர் இப்போ எதுவும் பிரித்தாங்களா? இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஒரு மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் தொகுதியில் சராசரியாக எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்க? அதாவது இப்போ பார்த்தோம்ல, ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடணும், கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு போடணும். இதுக்கு ஒரு கவுன்சிலர் 50,000 பேர்த்துக்கு ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க. அதான் சொல்லுவாங்க 5,000 ஓட்டும்பாங்க. 1000 ஓட்டா? 5,000 ஓட்டு வந்து 5,000 ஓட்டு வராது ஊராட்சிக்கு. 5,000 ஓட்டாக வருது. 1000 ஓட்டு. இது 50,000 ஓட்டும்பாங்க. 50,000 பேர்த்துக்கு ஒரு கவுன்சிலர். அப்படி தானே வரும் மாவட்டம். சாரி, இது வந்து 1000 ஓட்டுங்க. இது வந்து 1000 ஓட்டு. 1000 பேர்த்துக்கு ஒரு வார்டு மெம்பரு. சரியா? இது 5,000 பேர்த்துக்கு ஒரு கவுன்சிலர். 5,000 பேர்த்துக்கு 5,000 ஓட்டு தானே வாங்க. 1000 ஓட்டு 5,000 ஓட்டு. இது 50,000 ஓட்டு. 50,000 பேர்த்துக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்புவாங்க. அதான் மாவட்ட ஊராட்சி குழு. அதான் அங்கே போட்டுருக்கு. மாவட்டம் தானே இது, மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் 92 சொன்னோம் இல்லையா? அந்த 92 தான் அந்த திருத்தம் கொண்டு வருவாங்க. 73 74வது சட்ட திருத்தம். அதே வருஷம் அந்த திருத்தத்துக்கு தேவையான சட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த சட்டம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம். தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 24. நவம்பர் 1 என்ன? உள்ளாட்சி தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடுற நாள் ஏப்ரல் 24. சரி. தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 50%. அந்த 50% இடத்துல பெண்கள் மட்டும்தான் போட்டி போடுவாங்க. வேறு யாரும் போட்டி போடக்கூடாது. மிச்சம் 50% ஓப்பன் கேட்டகிரி. அதில் யார் வேணாலும் போட்டி போடலாம். அப்போ அதுலேயும் சேர்த்து பெண்கள் போட்டிடலாம். அதனால தான் உலகத்திலேயே உள்ளாட்சி அமைப்புகளில் பெண் பிரதிநிதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு தமிழ்நாடு தான். பயங்கரமான ரெக்கார்டு இது. அது இவனுங்க செஞ்சதுனால பெருசாக பேசப்படல. ஐநா சபை பாராட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ தமிழக தேர்தல் ஆணையத்தின் அலுவலகம். மாநில அரசாங்கத்துக்கு தேர்தல் ஆணையம் இருக்குமா? இருக்கும். எதுக்காக இருக்கணும்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு. ஒன்றிய தேர்தல் ஆணையம் இருக்குது. அது யார் யாருக்கு ஓட்டு எலெக்ஷன் வைப்பாங்கன்னு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு எதிரிலே வெளியில் வந்தீங்கன்னா இருக்கும். அடுத்து உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம். நீதித்துறை. ஒரு அரசாங்கத்தில் நீதித்துறை எத்தனாவது தூண்? 3வது தூண். இவங்களோட வேலை என்ன? சட்டம் இயற்றும் துறை, இவன் உருவாக்கின சட்டத்திட்டங்களை யார் செயல்படுத்தணும்? செயல்படுத்தும் துறை. இவன் உருவாக்கின சட்டத்திட்டத்தை இவன் ஒழுங்காக செயல்படுத்துகிறானா? இவன் மட்டும் இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சட்டம் இயற்றும் துறை உருவாக்குற சட்டத்திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துகிறாங்களாம் செக் பண்ணுறவன் வாட்ச்மேன்.
அவன் தான் யார்? நீதித்துறை. நீதித்துறைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் மனசில் தோன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சட்டம் இயற்றும் துறை என்ன உருவாக்கி வச்சுருக்காங்களோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லோரும் நடந்துக்கிறாங்களான்னு பார்க்குறது தான் இவனோட வேலை. அன்றைக்கே பேசியிருப்போம், ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவர் டம்மி பீஸு. சரியா? சட்டம் இயற்றும் துறை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சட்டத்தை என்ன பண்ணணும், அவங்க கையெழுத்து போடணும், அவ்வளோதான் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதை வாசித்து தான் இவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். அவர் இஷ்டத்துக்கெலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சதா? அதுதான் சொல்லியிருப்பாங்க அங்கே. சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார்? உச்ச நீதிமன்றம். ரைட். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் இது. இது முன்னாடி பார்த்துட்டோமா? மாற்றி போட்டுட்டான். சரி. நீதித்துறை. துக்ளக் ஆட்சி காலம். மார்னிங் ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும். துக்ளக் எந்த காலத்தை சேர்ந்தவங்க? மிடிவல் இந்தியா, பிந்தைய இடைக்கால இந்தியாவில் எங்கே வருவாங்க? அடிமை வம்சம். துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு? அதானே சார் உரிமையியல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பேர் தான் மாற்றி விட்டானுங்க. ஆமாம் வாங்கம்மா, சிவில் இதுக்கு என்ன போட்டுருக்காங்க? சிவில் கோடுக்கு. சரி, இப்போ புதுசாக பேர் பிஎன்சி அது என்சின்னு மாற்றிட்டானுங்க தானே? பிஎன்சியா? சிவில் அதாவது குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து உரிமையியல் நடைமுறை சட்டம் இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இங்கிலீஷில் சிவில். இது சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ வக்கீலை போய் அப்ரோச் பண்ணி நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும். இந்த விஷயத்தில் போலீஸ்காரங்க தலையிடக்கூடாது. நாளைக்கு நீங்களே நிறைய பேர் போலீஸ்காரங்களை ஆயிடுவீங்க. தலையிடக்கூடாது. இதெல்லாம் சொந்தக்காரனுக்காக கூப்பிட்டு மிரட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ அது நடக்காது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஆமாம் தானேங்கம்மா? நல்லா நடக்கும். சிவில் கேஸ் சம்மந்தமாக தலையிடவே கூடாது. பணப்பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் தலையிடக்கூடாது? போலீஸ். டைரெக்டாக கோர்ட்டு தான். அடுத்து குற்றவியல் சட்டம்னு சொல்லுவாங்க, கிரிமினல் கேஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னங்கம்மா? கிரிமினல் கேஸுக்கு பிஎன்எஸ்எஸ்ஸா? புதுசாக பேர் சட்டம் மாற்றிட்டாங்க, பேரை மாற்றிட்டானுங்க. சரி, இந்த மாதிரி உரிமையல் அப்போவே இவனோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1300 சம்திங் இருக்கும். 14ஆம் நூற்றாண்டு தான் துக்ளக்கோட ஆட்சி காலம். அப்போவே கிரிமினல் கேஸ் நடத்துறதுக்குன்னு கோர்ட் இருந்திருக்கு, அதுக்குன்னு சட்டம் இருந்திருக்கு. சரியா? அந்த கிரிமினல் யார்? சிவில் கேஸ். ரைட். அந்த உரிமையியல் சிவில் கேஸ், சொத்து பணம் தகராறு இருக்குல்ல, அது சம்மந்தமானது. பைக்காயி பெரோசாயி அப்படின்ற பேரில் துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் சட்டங்கள் இருந்திருக்கு. இங்கிலீஷில் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே உரிமையியல் சட்டம் அவுரங்கசீப். துக்ளக் வந்து டெல்லி சுல்தான், அவுரங்கசீப் வந்துட்டு முகலாயர்கள். அவங்க காலத்தில் அதே சட்டம் பேர் மாறுது, பட்வாயி ஆலம்கீர். கேட்பாங்க, அவுரங்கசீப் காலத்தில் உரிமையியல் சட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எந்த ஆண்டு இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? 1700. அதாவது பிரிட்டிஷ்காரன் பீரியடில் உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவாங்க. அது நம்ம சுதந்திரம் அடைஞ்சவொன்னே 50க்கு மேலே திரும்ப கொண்டு வருவாங்க. இது 1773. இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது? கொல்கத்தாவில். அங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காரனுடைய கோட்டை வந்து வில்லியம் கோட்டை. அங்கே தான் வில்லியம் கோட்டை. பிரிட்டிஷ்காரனுடைய கோட்டை ஒரு 3 கோட்டை இருக்குது முக்கியமானது. கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, சென்னையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை, கடலூரில் டேவிட் கோட்டை, சென்ட் டேவிட் கோட்டை. இதெல்லாம் கேட்பாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்து. இந்த 1773 உருவாக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஞ்சா இம்பே. அதில் மொத்தம் ஒரு 3 நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி உட்கார வைப்பாங்க. இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம்னா என்ன? இங்கிலீஷில் ஹைகோர்ட்டு. மாநில அளங்களில் இருக்கு இல்லையா, அப்போ வந்து மாகாணம்னு சொல்லுவாங்க.
பிரிட்டிஷ்காரன் பீரியடில் மாகாணம், ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்டு அப்படின்றோம், பழைய பேர் ப்ராவின்ஸ். தமிழில் மாநிலம், ப்ராவின்ஸ்னால் மாகாணம். அதுவும் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் தான். ஏன் அப்படின்னு வரலாறு பார்க்குறப்ப பார்ப்போம். இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம், அதாவது நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அதிகமாக இருக்கிறவங்க வச்சு பார்த்தோம்னா அலகாபாத் நீதிமன்றம். ஏன்னா அங்கே தான் அலகாபாத் எதோட நீதிமன்றம், எந்த மாநிலம், உத்தரப்பிரதேசனுடையது. இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை எங்கே இருக்காங்க, உத்தரப்பிரதேசம். அதனால அதிகமான நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றம் இந்தியாவில் எது, அலகாபாத். உரிமைகள் நடைமுறை சட்டம் பிரிட்டிஷ்காரன் பீரியடில் 1859 சிவில் கோடு உருவாக்குனது. அதை தான் இப்போ மாற்றிருக்காங்க. இந்த 59 வந்த சட்டத்தை தான் இப்போ மாற்றிருக்காங்க. தண்டனை சட்டம், பீனல் கோடு, இந்தியன் பீனல், அது பேரையும் மாற்றிட்டாங்க தான், நம்ம மாற்றிட்டாங்க. ஐபிசின்னு சொல்லுவாங்க. ஐபிசி இந்தியன் பீனல்னால் தண்டனைன்னு அர்த்தம். இந்திய தண்டனை சட்டம் அதை முதல்ல எப்போ கொண்டு வராங்க, 1860. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துச்சு. அதை மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றி ஒரு சில செக்ஷன் மட்டும் மாற்றிட்டாங்க, பேர் மாற்றிட்டானுங்க. இங்கிலீஷாக இருந்தால் தான் நம்ம மாற்றிட்டான், அவன் மொழியில் மாற்றிட்டானுங்க. அவன் மொழினா இது சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க. அடுத்தது இதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், சிஆர்பிசி 1861. அதுதான் இப்போ மாற்றிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 28. 26 அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருமா, வந்து 2வது நாள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் புது உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. சரியா, ரைட். உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளோ நீதிபதிகள்னு பார்த்தோம், ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 33 நீதிபதிகள். ஆமாவா, ரைட். எங்கே இருக்குது உச்ச நீதிமன்றத்தோட பெஞ்சு, டெல்லியில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி, பிரிவுகள் உச்ச நீதிமன்றத்தை பற்றி விழுகுது. உச்ச நீதிமன்றம் எதில் வருது, ஒன்றிய அரசாங்கத்து தான், மாநில அரசாங்கத்தில் வருமா, ஒன்றிய அரசாங்கத்தில். ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடிய பார்ட் எதுனா பார்ட் 5. ஓகேவா, பார்ட் 5. இப்போ பார்த்ததெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் அங்கே வரும் உங்களுக்கு எக்ஸாமில். பார்ட் 1 அதை பற்றி பார்க்கல, ஆனால் தெரிஞ்சுக்கங்க. பார்ட் 1 என்ன சார்னா, இந்தியானா என்ன, இந்தியாவுக்கான பேர் என்ன, இந்தியாவோட நிலப்பகுதி என்னன்னு சொல்லியிருப்பாங்க பார்ட் 1ல். ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். பார்ட் 2 இதை பார்த்துட்டோம். என்னது, சிட்டிசன்ஷிப், இந்திய குடிமக்கள் யார், இந்திய குடிமக்கள் யார், அந்த குடிமக்கள் இல்லை, ஆமாம் சிட்டிசன்ஸ். அடுத்து பார்ட் 2, 3. பார்ட் 3 என்னது தெரியும் உங்களுக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரொம்ப முக்கியம். இதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மேக்னா கர்த்தா, மகாசாசனம். ஏன்னா இந்திய குடிமக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுகிறது. இது மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், கவர்மெண்ட்டில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. இப்போயே டார்ச்சர் பண்ணுறாங்க. நல்லவங்களாம் ஓகே, கெட்டவங்களாம் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் இல்லாதவங்க போட்டு டார்ச்சர் பண்ணும். ஏன் ஹையர் ஆஃபீஸியெல்லாம் அவன் கீழே உள்ளவன் போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் இருந்துமே, அடிப்படை உரிமை இருந்துமே அந்த மாதிரி நடக்குது. எதுலேருந்து எது வரைக்கும் ஆர்டிக்கல், இதில் ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும், 5லேருந்து 11 வரைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டோம், ரீகால் பண்ணுறோம். பார்ட் 3 அடிப்படை உரிமைகள். எதுலேருந்து எது வரைக்கும், 12லேருந்து 35. இதில் 21A புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. எதை தூக்கிட்டாங்க, 31 காலி பண்ணிட்டாங்க. சொத்து உரிமையை தூக்கிட்டாங்க. எந்த வருஷம் எங்கே தூக்கி வச்சாங்கன்னு வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 4 என்ன, டிபிஎஸ்பி, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பியல்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அரசாங்கம் என்ன பண்ணணும் மக்களுக்காக, இதுலேருந்து எது வரைக்கும், 36லேருந்து 51 வரைக்கும் அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறை பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்திக்கங்க. அடுத்து பார்ட் 4A என்னது, டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். 4A, ஏலேருந்து K வரைக்கும் மொத்தம் எத்தனை கடமை இருக்குது, 11. அடிப்படை கடமை எந்த இதில் உள்ள நுழைச்சாங்க,
1976. எத்தனாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். இதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மினி கான்ஸ்டிடியூஷன். சிறிய அவங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்க ஆரம்பிச்சுன்னா அதுவே ஞாபகம் வந்துடும். அவங்கள நினச்சி நீங்கள் ஐயோ நமக்கு இதுக்கு தெரியலையே அப்படின்னு பார்க்கலாம். அவன் இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, நம்ம இப்போ தான் வந்திருக்கிறோம். நேற்று நீங்கள் என்ன நிலைமைக்கு இருந்தீங்க, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கீங்க, உங்களை தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணால் அவ்வளோதான், மனசு உடஞ்சிரும். பார்க்கக்கூடாது. நேற்று நான் எந்த நிலைமை, இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு யோசிக்கணும். புரியுதா? புதுசாக இருக்கிறாங்க அதேமாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஐயோ இது கூட தெரியலையா நமக்கு அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஓ இது தெரிஞ்சுக்கலாம், குழந்த மாதிரி உட்காந்துருக்கணும். குழந்தைங்க தாழ்வு மனப்பான்மை இருக்காது பாருங்கள். அதனால தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். தெரியாது, அதுக்கு தெரியும். அதனால் எதை சொன்னீங்களோ கேட்கும். நம்ம அடல்சன்ட் ஏஜ் ஆகிட்டோமா, அப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு உள்ள இவர் அரியணை போட்டு உள்ளே உட்காந்துருவார் ராஜா. ஸோ அவர் தெரியறன்னு சொல்லவே விட மாட்டார் உங்களை. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இருந்துச்சுன்னா கற்றுக்கவே முடியாது. அதனால் தூக்கி ஓரம் போட்டு குழந்தை அந்த மாதிரி உட்காந்திங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட் வராது. நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா படிக்கிறத விட்டு ஓடிடுவேன். பார்த்துக்கோ, சரியா? கட்டுறது கையளவு அப்படின்னு நினச்சிட்டு உட்காருங்க. அடுத்தது அதுதான் பார்ட் 5. பார்ட் 5 தான் ஒன்றிய அரசாங்கம். அந்த டேபிள் பார்த்தோம்ல, அதில் உள்ள எல்லாத்த பற்றி அங்கே பேசியிருப்பாங்க. பார்ட் 5 52 ஆர்டிக்கல் 52 வர ஒரே நிமிஷம். நூற்றி 51 வரைக்கும். வெரி குட். 52லேருந்து 150. பார்ட் 5. அடுத்து பார்ட் 6. இப்போ ஒன்றிய அரசாங்கமாக யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் யார் வருவா? ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட் 6 152லேருந்து 237 வரைக்கும் எல்லாம் புக்கில் இருக்குது. அவ்வளோ இதோட இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடுக்காக ஏற்றுவோம். நீங்கள் ஆனால் ரீகால் பண்ணிட்டு வரணும், அதோட சேர்த்திக்கங்க. இது பார்த்துருக்க மாட்டோம், இப்போ புதுசாக சேர்த்துனேன். இதெல்லாம் பார்த்தது ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம். இது சரியா? இது ரெண்டும் இன்றைக்கி பார்த்தாச்சு. யூனியன் கவர்மெண்ட்டில் தான் சுப்ரீம் கோர்ட் வரும் அங்கே. அப்போ பார்ட் 5ல் எந்த பார்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, அதான் கொஸ்டின். எந்த பார்ட்டில்? பார்ட் 5. எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்? 124லேருந்து 147 வரைக்கும். அதில் தான் அந்த உச்சநீதிமன்றம் எங்கே இருக்கணும், அங்கே எத்தனை நீதிபதிகள் இருப்பான், அதை லொட்டு லோசுக்கெல்லாம் அங்கே தான் சொல்லியிருப்பாங்க. அதை தீர்மானிக்கிறது யார்? உச்சநீதிமன்றத்தில் என்ன லாங்குவேஜில் பேசணும், உச்சநீதிமன்றத்தில் என்ன லாங்குவேஜில் வாதாடலாம்? ஒன்லி இங்கிலீஷ். முன்னாடி பார்த்துட்டோம் அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி. அஃபீஷியல் லாங்குவேஜ் எந்த பார்ட்டுன்னு பார்த்தோம்? 17 18 எடுத்து பாருங்கள். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர் பிரெஞ்சு தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. அதெல்லாம் கியூமூலே சொல்கிறாங்க. மாண்டெஸ்கியூ அவர் தான் சுதந்திரமான, ஒன்றிய அரசாங்கத்தோட பிடிகளெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்? பிரதம மந்திரி என்ன நினைக்கிறான் அந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு வழங்குவான். அப்போ தீர்ப்பு ஒழுங்காக கிடைக்காது, மக்கள் பாதிக்கப்படுவான். இப்போயே அப்படி தான் நடக்குது. நீதிபதிகளை செலக்ட் பண்ணி கொடுக்குறதே யார்? ஒன்றிய அரசாங்கத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த கொலீஜியம் தான் பார்த்தோம். அப்பயுமே அவன் லிஸ்ட்டு ஒரு 10 பேர் எடுத்து அனுப்புனாக்கா அவனுக்கு பிடிச்சவனா மட்டும் செலக்ட் பண்ணுறான், நல்லவனெலாம் ரிஜெக்ட் பண்ணுறான். யார் ரிஜெக்ட் பண்ணுவான்? ஒன்றிய அமைச்சரவை, அதாவது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர்னா யார் செலக்ட் பண்ணுவாங்க? ஒன்றிய அமைச்சரவை. ஆமாம். மக்கள் நீதிமன்றங்கள், லோக் அதாலத், அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம். லோக் அதாலத்துன்னு மக்கள் நீதிமன்றம். முதல் லோக் அதாலத் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகத்தில் கொண்டு வரான் 82. அப்போல்லாம் டீ ஆற்றிக்கிட்டு இருந்திருப்பான் இப்போ இருக்கிற ஆள். அவர் கிடையாது, அப்போ அங்கே காங்கிரஸ் ஆச்சு. இவர் நினச்சிக்காதீங்க. அப்போ எங்கேயாவது ஏதாவது கழுவிட்டு கூட்டிகிட்டு இருந்திருப்பான் அந்த ஆஃபீஸில். 82 மக்கள் நீதிமன்றங்கள், அதாவது கோர்ட்டுக்கு வெளியில் பிரச்சனையை தீர்த்துவாங்க.
இப்போயும் இருக்குது. நீதிமன்றத்திலே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெளியில் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் இருந்து முக்கியமானவங்க அவங்க பக்கம் வந்து முக்கியமானவங்க ஒரு ரிட்டையர்டான நீதிபதி இந்த மாதிரி ஆஃபீஸர் போட்டிருப்பாங்க. அவங்க போய் பேசி தீருங்க, நீங்களே 2 பேரும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி தீர்க்க வைப்பாங்க. அது மாதிரி முதல்ல உருவாக்குனது எங்கே 52 ஜூனா காத்தில் விரைவு நீதிமன்றங்கள், ஃபாஸ்ட் ட்ரையல் கோர்ட்ஸ் இப்போ இருக்குது. எல்லாமே 2000 தான் முதல்ல கொண்டு வந்தேன். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. நீதிமன்ற திட்டம், அதாவது இப்போ நீ உன்னோட கேஸ் விஷயம் எல்லா டீட்டெயிலும் உனக்கு முன்னாலாம் என்ன பண்ணும், உங்கள் வக்கீல் இருப்பார், அவர் போய் கேஸ் டீட்டெயிலெலாம் எடுத்து உங்களுக்கு ஒரு காப்பி வாங்கி அனுப்புவார். இப்போ தேவையே இல்லை. அதேமாதிரி என்றைக்கு அடுத்த ட்ரையல் வாய்தா என்றைக்கு கொடுத்துருக்காங்க, வாய்தானா அடுத்தது உனக்கு நீ திரும்ப என்றைக்கு ஆஜராகணும்னு அதில் இருக்கும். அது எல்லாத்தையும் நீ இப்போ நீ நெட்டில் போட்டு உன் கேஸ் நம்பரு எந்த வருஷம் எந்த கோர்ட்டுன்னு போட்டினாக்கா இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டில் என்ன கேஸ் நடக்குன்னு எடுத்துடலாம். இப்போ அதான் கோர்ட். அந்த திட்டம் 2005 கொண்டு வராங்க. ஆமாம் வாங்கம்மா. அடுத்தது தேசிய சட்ட சேவை அதிகாரம் எந்த ஆண்டு? சட்ட சேவை அதிகாரம் அப்படின்னா இப்போ நீ ஏழையாக இருக்க, வக்கீலை நியமிக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது உங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 கட்டணும். சரியா? நீ கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் 10,000 கட்டணும். குறைஞ்சி போனால் 5,000 கட்டணும். அப்புறம் ஒவ்வொரு கேஸுக்கும் அவர் வருவார். அந்த இங்கே யார் அம்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, பேசாதீங்க. ஒவ்வொரு தடவை கேஸ் அந்த வக்கீல் அட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் குறைஞ்சது 1000 கொடுக்கணும் அவருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைப்பாலை என்னால் முடியுமா? நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன். 1 கோடி ரூபா ஃபீஸ் வாங்குகிற லாயர்லாம் இருக்காங்க. 1 கோடி ரூபா ஒரு கேஸ் அட்டன் பண்ணோம்னா அது மாதிரி. அப்போ கிராம மக்கள் என்னங்க பண்ண மாட்டான், கோர்ட்டுக்கு போக மாட்டான். போடா அவன் பணக்காரன், பணம் இருக்குது, அவன் சொல்கிறதான் நடக்குன்னு பேச விட்டுருவான். அப்போ எல்லாத்துக்கும் நீதி கிடைக்குதா? இல்லை. அதனால தான் எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்து 70களிலே கொண்டு வருவாங்க. அது நடைமுறைப்படுத்தின 87. சரியா? அப்போ இலவச சட்ட சேவை உதவி கொடுக்குறாங்க. கோர்ட்டில் போனீங்கன்னா ஏழைங்க பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்துனாக்கா இலவச சட்ட சேவை மையம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா கவர்மெண்ட்டே உனக்கு வக்கீல் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான். அவன் உங்களுக்காக வாதாடுவான். உங்களுக்கான ஃபீஸை யார் கொடுத்துருவா? கவர்மெண்ட் கொடுத்துருவான். இந்தியாவில் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம். அதோட பெஞ்சு எங்கே இருக்குது? புதுடெல்லியில் அமைவிடம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார்? முன்னாடி சொல்லிட்டீங்க, உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. தாலுக் லெவல் கோர்ட்டு நீதி கிடைக்கல, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டு அங்கேயும் நீதி கிடைக்கல, ஹைகோர்ட் அங்கேயும் நீதி கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட். அதையும் மீறி இன்னொருத்தட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைலாம் ரத்து பண்ணுறது கொண்டுட்டு போகலாம். யார்கிட்ட? குடியரசுத் தலைவர்னா யார் முடிவெடுப்பா? ஒன்றிய அமைச்சரவை. சரியா? சரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி உச்ச நீதிமன்றம் நீதி பேராணை வெளியிடுது? ஆர்டிகல் 32. இது முன்னாடியே தெரியும் நமக்கு. நீதி பேராணைனா என்ன? அந்த ரிட்டு மொத்தம் எத்தனை நீதி பேராணை வெளியிடுவாங்க? மியூட்டில் போடுங்க. மொத்தம் ஆர்டிகல் 32 படி 5 நீதி பேராணை வெளியிடுவாங்க. எதுக்காக நீதி பேராணை வெளியிடுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஆர்டிகல் 14லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை உனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீதி பேராணை வெளியிடுவாங்க. எத்தனை ஏது எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. வேறு யார் நீதி பேராணை இன்னும் ஒரு ஆள் வெளியிடலாம்? ஹைகோர்ட்டு. அது பின்னாடி தான் மாற்றுவாங்க. அங்கே உயர் நீதிமன்றம் நீதி பேராணை வெளியிட முடியும். எந்த ஆர்டிகல் படி? 226 படி. 232 படி யார் மட்டும் தான் பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றம். 226 படி உயர் நீதிமன்றம் வெளியிடலாம். மாநிலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றம் இது. அந்த 2 நீதிமன்றத்தினுடைய மற்ற விஷயம் எல்லாமே நம்ம அந்த டேபிள்லேயே பார்த்துருப்போம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பு இதிலேருந்து கேட்க மாட்டான், இருந்தாலும் பார்த்துடலாம். சரி. பாதசாரிகள் சாலையில் கிடக்கும் பொழுது எந்த இடத்தில் கிடக்க வேண்டும் தெரியுமா? அப்படின்னா என்ன? ஜீப்ரா கிராசிங்னா பட்டையாக போட்டிருப்பாங்க, அதில் தான் நடந்து போகணும். நம்ம யாராவது அதை ஃபாலோ பண்ணுறோம்? அதில் அதே மாதிரி ஆட்கள் நடந்து போனாக்கா எவ்வளோ பெரிய வண்டி வந்தாலும் சரி, ஜனாதிபதியோட வண்டி வந்தாலும் நினைக்கும் அதில் நடந்து போனால் வழி விட்டுறணும்.
நிற்கணும், வண்டி நிற்கணும். சரியா? எப்போ மாறும் இதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணாதான். நான் ஒருத்தன் மட்டும் ஃபாலோ பண்ணால் பைத்தியக்காரன்றான். ஆமாம் தானே? கரெக்டாக சிக்னல் நில்லுங்க, பின்னாடி வந்து திட்டுவாங்களே, டேய் பைத்தியக்காரங்க தான் எல்லாம் போகிறால போடாமல் அவங்கள. ஆனால் ஜப்பானில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே கூசுவான். ஒவ்வொருத்தனும் ஃபாலோ பண்ணால் தான் அந்த சமூகம் மாறும். ஆமாம் தானே? அதில் தான் நடந்து போகணும். அதில் நடந்து போனால் வண்டி நிறுத்திடணும். சரியா? அதுக்கு தான் அந்த ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அடுத்து, உலக அளவில் இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகள் சதவீதம் 10%. 100 பேர் 100 ஆக்சிடெண்ட் நடக்குன்னா 10 ஆக்சிடெண்ட் இங்கே இந்தியாவில் நடக்குது. ரக்ஷா இப்போ இருக்கு இல்லையா, அதாவது ஜிபிஎஸ் முறையில் உன் வண்டி எங்கே இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான செயலி ஆப்பு ரக்ஷா. கட்டாய குறியீடு, நில், வேகத்தடை இருக்கிறது, வலதுபுறம் திரும்ப, இடதுபுறம் திரும்பாது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது கட்டாய குறியீடுகள். அது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் போட்டிருப்பான் பார்டர். இப்படி சாலை போகிற சில முக்கிய எச்சரிக்கை குறியீடு, இது க்ரீன் கலரில் பார்டர் இருக்கும். சைடில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? க்ரீன் கலரில். மருத்துவமனை, பெட்ரோல் பங்கு, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம், பார்க்கிங்கு, இதெல்லாம். சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி மாதம் அனுசரிக்கிறாங்க. சாலை விபத்துகளுக்கான அவசர அழைப்பு கால எண் இதெல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க. 108 தான். அப்படியே இந்திய மோட்டார் வாகன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. அதை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிகப்பு வண்ண எண் தட்டு, நம்பர் பிளேட் இருக்குல்ல, அது ரெட் கலரில் இருந்தாக்கா குடியரசுத் தலைவர் ஆளுநர் போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. சரியா? நீங்கள் போலீஸ்காரங்க ஆக போகிறீங்க, நிறைய பேரை தெரிஞ்சுக்கங்க. நீல வண்ண எண் தட்டு ப்ளூ கலராக இருந்தாக்கா அடுத்த லெவல். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் பிரதமருக்கு. சாதாரண குடிமக்கள் என்ன கலரில் பயன்படுத்தணும்? வெள்ளையில் கருப்பு கலர். கமர்ஷியல் வாடகைக்கு போகுதுல வண்டி, அதெல்லாம் எல்லோ. சேது பாரத திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போக்குவரத்து சம்மந்தமானது தான். 2016 கொண்டு வந்திருக்காங்க. சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் பதிற்றாண்டு எப்போது கடைபிடிக்கப்பட்டது? பதிற்றாண்டு, டிகேட், 10 ஆண்டு சாலை பாதுகாப்புக்கு சம்மந்தமாகவே செலவு பண்ணணும் அரசாங்கம் எல்லாமே. 11லேருந்து 20 முடிஞ்சு போன கதை, இதை தேவையில்லை, விட்டுருங்க. சாலையில் அதிகமாக சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனம் இது இருசக்கரம். எந்த கேள்வி வரைக்குமா? இதோட முடிஞ்சுதா? இன்னும் போகணுமா? தேர்தல், அழுத்த குழுக்கள், எலெக்ஷன். எலெக்ஷன்னா என்னங்க? மக்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா நம்ம நாடு எப்படிப்பட்டது? மக்களாட்சி. யார் யாரெல்லாம் மக்களோட பிரதிநிதிகள்? வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, கரெக்டா? அப்புறம் வேற எம்எல்ஏ, எம்எல்சி. உங்களாம் யார் யார் என்னன்னு தெரியும். எம்எல்சினா மாநில சட்டமன்றத்தில் மேலவை உறுப்பினர்கள், அவன் தான் எம்எல்சி. ஃபஸ்ட் நாளே இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். அப்புறம் வேறு யார் இருக்கா? எம்பி, ராஜ்யசபா அண்டு லோக்சபா. அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரசிடெண்ட். இவங்க தான் மக்களோட பிரதிநிதிகள். சரியா? இந்த நம்ம யாரும் மக்களாட்சி. இந்த போஸ்டிங்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. ஆமாவா? எந்த போஸ்டிங்கு? இந்த போஸ்டிங் வர்றதுக்கு. இப்போ வார்டு, நான் கவுன்சிலர், இந்த ஏரியா கவுன்சிலராக போகணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஏரியாவில் 10,000 பேர் இருக்கான், 10,000 பேரும் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசை. ஆமாம் தானே? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? இந்த 10,000 பேர்த்தில் பெரும்பான்மையானவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள கவுன்சிலராக அனுப்புவாங்க. அதுக்காக பெரும்பான்மையாக யாரை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நடத்தக்கூடியதான் அது எலெக்ஷன், தேர்தல். அப்போ மக்களாட்சியில் தேர்தல் முறைங்கிறது ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. அப்போ தான் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே போயிட்டு அவங்களுடைய கடமையை செய்வாங்க. சரியா? இவங்க 2 பேர்த்துக்கு யார் தேர்தல் நடத்துவா? மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பற்றி உள்ளாட்சி அமைப்புகள் பற்றின பிரிவுகள் பற்றி சொன்னேன்னா பகுதி, உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பேசக்கூடிய பகுதி 9A. இது 2 தான் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேசக்கூடியது. உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன பணிகளை செய்யணும்னு சொல்லக்கூடிய பகுதின்றேன் அட்டவணைன்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். போய் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுட்டு வரணும். இங்கிலீஷில் ஷெட்யூல். உள்ளாட்சி அமைப்பில் யார் யார் இருப்பாங்கிறது இங்கே சொல்லுவாங்க. இது வந்துட்டு கிராம உள்ளாட்சி, இது நகர உள்ளாட்சி. நகர உள்ளாட்சி அர்பன். அங்கே யார் யார் இருப்பாங்க இப்போ சொன்னாலையா, கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, அதை பற்றிலாம் இங்கே பகுதியில் சொல்லியிருப்பாங்க. பகுதி 9A. இந்த கிராம உள்ளாட்சி அமைப்பு என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அட்டவணை 11. மொத்த அட்டவணை எத்தனை அட்டவணை இருக்குது? 12. அதில் அட்டவணை 11 உள்ளாட்சி அமைப்பில் கிராம உள்ளாட்சி என்னென்ன வேலையை செய்யணும்னு 11 சொல்லியிருப்பாங்க. அட்டவணை 12 ஒவ்வொன்றும் கேள்வி பார்த்துக்கோங்க. அட்டவணை 12 நகர உள்ளாட்சி அமைப்பு என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 4ஐயும், இந்த 2 பகுதியும், கிராம உள்ளாட்சிக்கான பகுதி 9, அட்டவணை 11, இது 2ஐயும் 73வது சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க 1992. இந்த 2 பகுதியும், இந்த பகுதியும், இந்த அட்டவணையும் 74வது 73 74 தானே அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க. ரைட். அடுத்தது எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி, ராஜ்யசபா, லோக்சபா, வைஸ் பிரசிடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமான எலெக்ஷனை யார் நடத்துவாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம்? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு, 2 எலெக்ஷன் கமிஷனரு. தகுதி எல்லாமே அங்கேயே பார்த்துட்டோம். சரியா? ரைட். ஓகே. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இவங்களுக்கெல்லாம் நடத்தணும். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்? யார் யாரெல்லாம் ஓட்டு போடணுமோ அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். சரியா? எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா நீ கட்சியாக உருவாக்கணும். கட்சினா என்னன்னு பார்ப்போம். அந்த கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் எலெக்ஷன் வைப்பாங்க. எலெக்ஷன் வச்சு யார் அதிக ஓட்டு வாங்கினா யார் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். யார்? எலெக்ஷன் கமிஷனர். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தோம்? குடியரசுத் தலைவர். அதேமாதிரி மாநில எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தோம்? மாநில ஆளுநர். ஓகேவா? ரைட். பார்ப்போம். ஒரு அரசியல் கட்சியின் முக்கியமான 3 கூறு. பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மாட்டினானுங்க இப்போ தான் நிறைய பேர். ஏமாற்றி சுற்றிட்டுறவங்களாம் அப்போ தான் மாட்டுவான். ஒரு அரசியல் கட்சினா மொத்தம் 3 பேர் இருக்கணும். அரசியல் கட்சினா என்ன சார்? இங்கிலீஷில் பார்ட்டி. டீ பார்ட்டி அந்த பார்ட்டி கிடையாது. அப்படின்னா கட்சி அப்படின்னு. அரசியல் கட்சி அப்படின்னாக்கா யார் சார் அப்படின்னா, அவன் இந்த மாதிரி மக்களாட்சி நாட்டில் அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். சரியா? அந்த கொள்கையை ஆட்சியை பிடிக்கிறது மூலிமா எப்படி ஆட்சி பிடிக்கிறாங்கன்னு தெரியும் நமக்கு. ஆட்சி யார்? அமைச்சரவை யார் உருவாக்குறானோ அவன் தான் ஆட்சியை பிடிக்கிறான்னு அர்த்தம். அரசாங்க பதவியை பிடிச்சி அவனோட கொள்கையை செயல்படுத்துவான். அந்த அமைப்பு பேர் தானே அது கட்சி. அப்போ கட்சிக்கு முதல்ல என்ன வேணும்? கொள்கைன்னு ஒன்று வேணும். புரட்சி தலைவர்லேருந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த வரைக்கும் கொள்கையை கேட்டால் கொள்கையை போட்டு சொதப்புவானுங்க, என்னன்னே தெரியாது. எங்கள் தலைவர் அப்போ ஆரம்பித்தார் 90s சூப்பர் ஸ்டார். வெளியில் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வந்துட்டார். வெளியில் எங்க உங்கள் கட்சியோட கொள்கை என்னங்கன்னு கேட்டாங்க. என்னது கொள்கையா? ரிட்டன் ஓடிட்டார் உள்ள. புரட்சி தலைவர் அப்போ அப்படி தான் பண்ணார். கொள்கையான்னு கேட்டவொன்னே கொள்கையா அப்படின்னு எந்திரிச்சு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவராது ஏதாவது மழுப்புனார். நம்ம எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்தார். கொள்கையா? உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் வரவே இல்லை, ரொம்ப நாளாக காணோம். அப்புறம் மையன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். சரியா?
அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களோட கொள்கை என்னங்க, கட்சியோட கொள்கை. நான் என்னென்னு இப்போ சொல்லிட்டேன்னா மற்ற கட்சிக்காரங்க காப்பி அடிச்சிடுவாங்க, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அவர் அப்படி மழுப்பினார். சரியா? இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு அதேமாரி, அவர் ஏதோ ஒன்று கொள்கைன்னு என்னன்னே தெரியாமல் அவர் விட்டு அடிக்கிற ஒரு லிஸ்ட்டாக போட்டு தள்ளுறாரு. கொள்கை வேறு, நான் என்ன செய்ய போகிறேங்கிறது வேறு. அந்த கொள்கைக்கு உட்பட்டு தான் அவனோட செயல்பாடு எல்லாமே இருக்கும். பிரின்சிபல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்சினா முதல்ல என்ன இருக்கணும்? பாலிசி, பிரின்சிபல் இருக்கணும், கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையை செயல்படுத்துறதுக்காக ஆட்சியை பிடிச்சி செயல்படுத்துவான். சரியா? முக்கியமான 3 கூறு. முதல்ல தலைவர் இருக்கணும் கட்சினா, செயல் உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், செயல்படுறது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இருக்கணும் கட்டாயம். அப்புறம் தொண்டர்கள் இருக்கணும். இங்கே ஒருத்தன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான், செயற்குழுவே இல்லை அவன்கிட்ட. போன வாரம் தான் கேள்விப்பட்டேன், செயற்குழுவே இல்லையாம்மா. அவர் தான் தலைவர், மற்றவங்களாம் தொண்டை. அவனுக்கு பிடிச்சவன என்ன பண்ணுறது? எலெக்ஷனில் நிற்க வைக்கிறது. கத்திக்கிட்டு கிடப்பாரில் ஒருத்தர், பா ஊ கீன்ட்டு, அவர் தான். நிறைய பேர் அங்கே அதில் தொண்டராக இருப்பீங்க நீங்கள். செயற்குழு இருக்கணும், அவங்க தான் முக்கியமான முடிவுலாம் எடுப்பாங்க. சரியா? அடுத்தது ஒரு கட்சி ஆட்சி முறை. ஒரு நாட்டில் ஒரு கட்சி தான் இருக்கும், நிறைய வேறு கட்சியே இருக்காது. சீனா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான், அன்றைக்கே சொல்லியிருப்பேன், கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் இருப்பான். சரியா? எலெக்ஷன் நடக்கும், அவன் கட்சிக்காரனே தான் எலெக்ஷனில் வருவான். கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையை தான் இவன் வந்தாலும் அதை தான் செயல்படுத்துவான், அவன் வந்தாலும் அதான் செயல்படுத்துவான். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் சீனா, இல்லை வடகொரியா.